யுவர் ஆனர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னலை இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன். யுவர் ஆனர் சொல்ல வேண்டாம். அதான் முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 4 வார்த்தை அழகா பின்னால போட்டா தப்பா? ஐயோ, தண்டத்துக்காக எழுதி கொடுத்த உனக்கு சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்னேன்ல. பாவண்டா 2 கிராக்கி நிக்கிறா, காலை வரை விட்டுறாங்க. விச்சு, அந்த சேர்ல போய் உட்கார்ற. அதனுடைய தோரணை, பேச்சு இதெல்லாம் கவனிடா. சிம்டா செய்து சாதாரண நடிகை நினைச்சியா? கொக்குடா. நான் சொல்லி கொடுத்தறேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு. சரி, போய் உட்காரு, தோரணையை காட்டு. யுவர் ஆனர், இங்கேயே கட்சிக்காரனாலே யுவர் ஆனரா? போடா, போய் உட்கார்றா, போடா. ஷீலா, ஷீலா. ஹாய். ஹாய் டார்லிங். That is Mr. Victor. This is Miss Sheila. Oh, hi. Come to the point. Yes, I come to the point. உங்க அத்தை சாகரப்போ வாட்? அவங்க உங்க அத்தை சாகரப்போ சுய உணர்வோட அந்த உயிரை எழுதல அப்படின்னு சுப்பிரமணியம், சுயம் பிரகாசம், சுசீலா 3 பேரும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க. ஆமாங்க, அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் விடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வக்கீல போனோம்ன்றியா? எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா, நமக்குங்க. ஷீலா, எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம், கேஸே விட்டுருவோம். நோ 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 நோ, 10,000 ரூபாய்க்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் விட சொல்றேன். ஆஹா, மிஸ்ட்ரி. யா, 10,000 ரூபாய் செக் கிளி. எதுக்கு கிளிக்குது? அங்கிள் விக்டர் கிளி. எஸ். வெயிட் a minute. அட்வொகேட். உங்களதான் சார். யாரு? ஆமாங்க, நான் தான் அட்வொகேட். இதுவரை எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கிறேன்? இழந்த காலம் நான் தான் வக்கீல். ஏன் உடஞ்ச போலாம்? நீதிபதியில நான் தான் வக்கீல். ஏண்டா விச்சோ, அந்த பம்பாய் மேல அவள சாதாரண கிடையா, அதுலயே நான் வக்கீல். ஏன் வசானத்தில் முத்தம்? 6வது கொலையில வேற எவனாவது வாதாட முடியுமா? சரி, அவர் யார் உடனிட்டு இருப்பாரு, விடுங்க. அவரு பகல்ல தான் கோர்ட்டு, ராத்திரியில கொட்டக. அத்துக்கு நீ வாதாடுவியோ என்ன செய்வியோ? என்ன செய்யறான் பாருங்க. எனக்கு தெரியாது. கேஸ் ஜெயிச்சு அங்கிள் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. அடே விச்சு, இவள 6வது கொலையில ஹீரோயினை போட்டா பம்பர் கலெக்ஷன். இப்ப நீ என்ன வேணா பேசலாம்பா. விச்சு மாமா, டேய் இந்தா உனக்கு 1, மாமிக்கு 4. மாமிக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அதுக்கு 8. ஆமா, சாமிக்கு மாமி ரொம்ப பிடிக்குமே. அதே 8 படா. ஏண்டா ப்ரோகிராம் மறந்துட்டியா? டைம் ஆகல? போலாம். எங்கடா இருக்கீங்க? கீழே பூஜை நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அங்க வாங்கடா. மாமா, அந்த பூஜை வேற, நாங்க நடத்துற பூஜை வேற. வேணும்னா நீங்களும் சேர்ந்துக்கலாம். ஆமாவா? ஏண்டா? சரி வா வா. டேய், மாமிக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் அவளையும் கூட்டி வந்துடுறேன். ஐயோ, மாமி எல்லாம் அந்த பூஜைக்கு வரக்கூடாது. ஏன்? எங்க வந்து பாரு. ஏண்டா பூஜை கூப்பிடுறீங்க? தேங்காய் பழம் ஒண்ணு வேண்டாமா? தேவையானதெல்லாம் அங்க இருக்கு. வா. டேய், ஹால் வழியா போனா புடிச்சுக்குவாங்க, பின் வழியா போயிடலாம். ஏண்டா நீ போற இடத்துக்கு நேர் வழியா கிடையாதா? வாங்க மாமா. மாமா, பி கேர்ஃபுல், பி ஸ்டடி. எங்க மாமா போற? கோட் எடுத்துன்னு வரேன்டா. கோட்டு மேல தானே இருக்கு. மேலையா? உங்க மேல தானே இருக்கு. ஆமா. சுமார் பார்ட்டி ரொம்ப பிரமாதம். அதுவும் ஆடினாலே ஒரு பொண்ணு. அட போங்கடா, நாடாத ஆட்டமா, அதெல்லாம் ஒரு கசந்தா. இது என்னடா சந்தர், நீ ராதாவோட நாட்டியத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. லவ்லி கேட். பெரிய லவ் எனக்கு பார்வதி மேலதான் லவ். பார்வதியை நான் இப்பவே
மாமா போறதுதான் போற, இதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போ. வீரம் தரும் டானிக். எனக்கு வீரம் வேணும். மாமா பார்வதி, என்னால வர முடியல பார்வதி, நீ வந்துரு பார்வதி. யாருங்கடி பார்வதி? கையில போட்டா நீல போய் பார்வதி. என்னங்க இது நாட்டம்? நாட்டல் எடுது சீம தீர்த்தம். திருத்திருப்பும் வேகமும் கொடுத்து என்னை சுத்த வீரனாக்கி கீறது. ஐயோ, விரதம் இருக்கிற வீட்டுல பாவம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே. பாட்டில போட்டுட்டு வந்திருக்கீங்களே. போடலடே போடலடே, பத்திரமா பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருக்கேன். பாத்தியா? ஓம் சத் சித். ஐயோ, சாமி ஆடுங்க. அவருமா போட்டிருக்காரு. பரவாயில்ல, குடியில் வந்திருக்கும் அந்த கொடியவனை படிய விட்டு ஏண்டே சாமி, நான் சைக்கிளுக்கு காத்தாடிக்குது. என் சிஷிய தொட்ட பாவத்துக்கு அவனையே கட்டிக்க சொல்றியா? ஐயோ பார்வதி, பார்வதி, இனி எந்த காலத்திலும் உனக்கு குழந்தை பிறக்காது. அவளையே சொல். யார் அது வீட்டுல? யார் நீங்க? கருப்பு கோட்டு போட்டிருக்கு தெரியல. வக்கீல். ஆமா, நீங்க ஆனந்தம். காவிய கட்டிருக்கணும் யாருன்னு தெரியல. சாமியார். அம்மா இல்ல? எனக்கு அம்மா இல்லை. உங்க அம்மாவை கேட்கலையா? இந்த வீட்டு அம்மா எங்க? என்னங்க, நான் தான் இந்த வீட்டு அம்மா. 501 தெரியுமா? ஓ, என்ன ஐசே ஈபிகோ 501, அதாவது இந்தியன் பேனல் கோட் 501வது சட்டம் தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியலையா? இங்க கேட்க வந்திருக்கீங்களா? வக்கீல காஸ் பண்ணாதே. அட்வொகேட், யூ ப்ரோசீட். சரி சரி. மிஸ்ஸஸ் பார்வதி, சார். என்னுடைய கட்சிக்காரர் திருவாளர் விச்சு. ஆமா, என்னுடைய கணவர். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க மனைவின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இந்த தாலி. கயிறு இருந்தா மட்டும் போதுமா? காரியத்துல நீங்க மனைவியா நடந்தீங்களா? என்னங்க? கமிங் டு தி பாயிண்ட். மனைவியாக இருந்த மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு உங்க கணவரை நீங்க புறக்கணிச்சதனால நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். அட்வொகேட். எஸ் அட்வொகேட். எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய கட்சிக்காரர் உங்களை விவாகரத்து செய்கிறார். சாமி, என்னங்க இது? விவாகரத்து பண்றாராமே. மன்மத ஹோமம் செய்து நான் அவனை அவர் கோர்ட்டுக்கே எடுக்கிறாருங்களே. சார் சார், அவரை வர சொல்லுங்க. இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வரேன். பார்வதி, வேகம் குறைகிறது. அனுசரித்து வந்த இத்தனை நாள் விரதமும் உன் கணவன் வந்தால் முடியில் அழிந்து விடும். பார்வதி, குழந்தை வேண்டுமா வேண்டாமா? சாமி. விரதமா அல்லது விவகாரமா? சார். கணவனா அல்லது குழந்தையா? சாமி. கோர்ட்டா அல்லது வீடா? சார். கமிங் டு தி பாயிண்ட். பூஜையா அல்லது புருஷனா? சாமி. இவ்வளவு டைட்டில் கொடுத்திருது. நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நல்ல முடிவு. இதுவும் ஒரு அருமையான டைட்டில். சுவாமிகளுக்கும் நாடக அனுபவம் உண்டோ? உலகமே ஒரு நாடக மேடை. சிந்திக்க நேரம் தர்றேன். நாளைக்கு நான் வர்றேன். நானும் இங்கு இருப்பேன். சாமி, பூமி எல்லாம் ஆடுதே. நான் சிரிப்பதாலா? இல்ல, புருஷனை விட்டுட்டு பூஜை மட்டும் நடத்துறதுனால பலன் என்ன சாமி? கருப்பு கோட்டு கதை விடுகிறான். நீ காவியை நம்பு, கணவன் வருவான். வீட்லயே வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? உன் வீடு எது? உன் வீடு ஏன் வீடு? ஏய், எழுந்துரு. போனா போதுன்னு மரியாதை கொடுத்தா கால் மேல கால போட்டு உட்காந்துருக்க. என்ன யார் நினைச்சே? பெரிய மகாராணி. எழுந்து. விச்சு, மை டியர் விச்சு. அடி பாவி, என் வீட்டுக்காரிய பேரை சொல்லி கூப்பிடுற. உன் வீட்டுக்கார் அது உனக்கு பழைய வீட்டுக்கார், இப்ப எனக்கு புது வீட்டுக்கார். அடி பாவி, வீட்டையும் என் வீடுன்னு சொல்ற.
உன்னை டைவர்ஸ் பண்ணிருச்சு. அந்த கல்லுக்கு இப்ப நான் தான் வைஃப். என்ன பார்த்து சொல்லு, வைஃப். எஸ் வைஃப். என்னை அடிக்கிறேன், நான் சொல்றேன், என்னை அடிக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வீட்டுக்கு வந்து என் புருஷனுக்கே பொண்டாட்டின்னு சொல்லி என்னையே அறையிறா. This damn rotten pig, பருப்பு சோர்த்தி no strict, என்னையே அடிக்கிறா. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன இங்கிலீஷ்ல பிக் ஜக்குன்னு சொல்றா, கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே. அவளை எப்படி கேப்ப? நீ என் மாஜி மனைவி, இதான் என் மை டியர் மனைவி. நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? அப்படின்னா என்ன விளக்கிட்டீங்களா சாமியாரே? ஆனந்தம் இன்னும் வாங்கியிருக்க. சாமி சாமி, கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவர் என்ன விளக்கிட்டாராம். மன்மத ஹோமம் போட்டு இழுக்கிறேன் நீங்களே, இந்த தட்டுக்காரி ஹோமம் போடாமையே எடுத்துட்டாளே சாமி. இது இடைக்கால இழுப்பு. இழுப்பா? உங்ககிட்ட சாவி கொத்துல தாயத்து இருக்கிறது, அதை உனக்கு கட்டி விடுகிறேன். தாயத்தா கட்டிட்டு அடுத்தபடியா நம்ம கோர்ட்ல சந்திப்போம். ஐயோ டார்லிங், நம்ம பார்க்ல சந்திப்போம். ஐயோ போறாங்களே போறாங்களே, நிறுத்துங்க நிறுத்துங்க. அஞ்சாதே, சண்டி கோரம் செய்து உன் கணவனை இங்கே இழுக்கிறேன். ஓம் கரீம் ரஹீம் ஜின் வைன் ரம் பலிய பிதா சாஸ்திர சாமான். ஏய், நீ பீடிகிற சச்சிதானந்தம் இல்ல? டேய் தாடி போலீஸ் சாமியார், டாய் டாய், உன்னை நீங்க விடலாம் இல்லடா, உன்னை நான் விட மாட்டேன். உயிரே போனாலும் டேய் டேய், என்ன தெரியுதா என்ன தெரியுதா? என் பக்தர்களிலே ஒருவன் இல்லடா பாவி, பங்களால வாழ்ந்த பங்காரு ராய்டா நானு. நீ இன்னும் இருக்கியாடா? சாகலடா சாகல. எங்க வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் ரசவாதம் பண்ணி தங்கமா மாத்திரன்னு சொல்லி அவ்வளவு ஈய பாத்திரம் ஈய பாத்திரம்னு கடைசியில ஈய பாத்திரத்தை சுமக்க வச்சுட்டா பாவி. இதே இடத்தில் அத்தனை ஈய பாத்திரங்களையும் உன் கண்ணு முன்னாலேயே தங்கமாக மாற்றி விடுகிறேன்டா. இதே இடத்துல உன்னை அங்கங்கமா பிரிச்சு போட்டுறேன்டா. பாவி, நீ போலீஸ் சாமியாரா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.